18 படி உணர்த்தும் தத்துவம். காமம் பற்று உண்டானால் பாசம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசமடைந்து அழிந்து விடுகிறது. குரோதம் கோபம் குடியை கெடுத்து குரோதம் கொண்டவனையும் அவன் சுற்றத்தையும் சேர்த்து அழித்துவிடும். லோபம் பேராசைக்கு இடம் கொடுத்தால் இருப்பதும் போய்விடும், ஆண்டவனை அடைய முடியாது. மதம் யானைக்கு மதம் பிடித்தால் ஊரையே அழித்துவிடும். அந்த யானையை அப்போது யாராவது விரும்புவார்களா? அதுபோல் வெறி பிடித்தவனை ஆண்டவன் வெறுத்து விடுவான். மாத்சரியம் மனதில் பொறாமையை நிலைநிறுத்தி வாழ்பவனுக்கு வேறு பகையே வேண்டாம், அதுவே அவனை அழித்துவிடும். டம்பம் அசுர குணமாவது நமக்குள் இருக்கவே கூடாது. அகந்தை தான் என்ற அகந்தை கொண்டவன் ஒருபோதும் வாழ்வில் முன்னேற முடியாது. அகந்தை என்பது முடிவில்லா ஒரு சோகச் சுமை. சாத்வீகம் விருப்பு வெறுப்பு இன்றி கர்மம் செய்தல் வேண்டும். ராஜசம் அகங்காரத்தோடு கர்மம் செய்தல் கூடாது. தாமசம் அற்ப புத்தியை பற்றி நிற்பது, மதிமயக்கத்தினால் வினை செய்வது. ஞானம் எல்லாம் ஆண்டவன் செயல் என்று அறியும் பேரறிவு. மனம் நம் மனம் கெடாது பிறர் மனம் வருந்தாது வாழ வேண்டும். எப்போதும் ஐயன் நினைவே மனதில் இருக்க வேண்டும். அஞ்ஞானம் உண்மை பொருளை அறிய மாட்டாது மூடி நிற்கும் இருள். கண் ஆண்டவனை பார்க்கவும் ஆனந்த கண்ணீர் உகுக்கவுமே ஏற்பட்டது. காது ஆண்டவனின் மேலான குணங்களை கேட்டு அந்த ஆனந்த கடலில் மூழ்க வேண்டும். மூக்கு ஆண்டவனின் சன்னதியிலிருந்து வரும் நறுமணத்தை முகர வேண்டும். நாக்கு கடும் சொற்கள் பேசக்கூடாது. மெய் இரு கரங்களால் இறைவனை கைகூப்பி தொழ வேண்டும். கால்களால் ஆண்டவன் சந்நிதிக்கு நடந்து செல்ல வேண்டும். உடல் பூமியில் படும்படி விழுந்து ஆண்டவனை நமஸ்கரிக்க வேண்டும். இந்த 18 வித குணங்களில் நல்லவற்றை பின்பற்றியும் தீயவற்றை களைந்தும் வாழ்க்கை படியில் ஏறி சென்றால்தான் இறைவன் அருள் நமக்கு கிடைக்கும். இவையே சபரிமலை தர்ம சாஸ்தாவின் 18 படிகள் உணர்த்தும் தத்துவம். 18 தெய்வங்கள் ஐயப்பன் கோவிலில் உள்ள 18 படியிலும் 18 தெய்வங்கள் விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்றவை இருக்கின்றன. 18 படிகளின் தாற்பயம் என்ன? முதல் படி விஷாத யோகம், பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும். இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். இதுவே. இரண்டாம் படி சாங்கிய யோகம். பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாவது படி. மூன்றாம் படி கர்மயோகம். உபதேசம் பெற்றால் போதுமா? மனப்பக்குவம் அடைய வேண்டாமா? பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாவது படி. நான்காவது படி ஞான கர்ம சந்நியாச யோகம். பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காம் படி. ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி. ஆறாம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்பிற்கு நாம் போய்விடக்கூடாது. இதுவே ஆறாவது படி. ஏழாம் படி ஞானம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான், எல்லாமே கடவுள்தான் என உணர்வது ஏழாவது படி. எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம். என் நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாவது படி. ஒன்பதாம் படி ராஜ வித்ய ராஜ குக்ய யோகம். கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை.
சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி. உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது 9ஆம் படி. 10ஆம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது 10ஆம் படி. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். இதுவே 11ஆம் படி. 12ஆம் படி பக்தி யோகம். இன்பம், துன்பம், விருப்பு வெறுப்பு, ஏழை பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை களைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது 12ஆம் படி. 13ஆம் படி ஷேத் ரத்ன விவாக யோகம். எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்ந்தல் 13ஆம் படி. 14ஆம் படி குணத்ர விவாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே 14ஆம் படி. 15ஆம் படி தெய்வாசுர விவாக யோகம். தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வ அம்சத்தை அதிகரிப்பது 15ஆம் படி. 16ஆம் படி சம்பத் விவாக யோகம். இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது 16ஆம் படி. 17ஆம் படி சிரிதாத்ரய விவாக யோகம். சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது 17ஆவது படி. 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சந்நிதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவரையே சரணடைவது 18ஆம் படி. சத்தியம் நிறைந்த இந்த 18 படிகளையும் படிப்படியாய் கடந்து வந்தால் நம் கண் எதிரே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தருவார். நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும்.